ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் செவ்வாய் திசையை பற்றி கூற உள்ளேன். செவ்வாய் நவகிரகங்கள்ல உடன் பிறந்தவர்கள், ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய். அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமைக்கு காரகன் செவ்வாய், பூமி காரகன் செவ்வாய். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல பலமான இடத்துல இருந்தால் நல்ல நிர்வாக திறமை, பூமி மனையாள் யோகங்கள், நல்ல இரத்த ஓட்டம், ஒரு சிறப்பான பதவி வைக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டாகும். செவ்வாய் ஒரு ஜாதகத்துல பலகீனமா இருந்தால் உடன் பிறந்தவிடம் கருத்து வேறுபாடுகள், வெட்டுக்காயங்கள், பெண்கள் என்றால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் ரிலேட்டடான பிரச்சனைகள், இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத நிலைகள். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் தான் கலத்தரக்காரகன். அதனால செவ்வாய் கலத்தரக்காரகன், செவ்வாய் கெட்டு போன இல்லற வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத நிலைகள், உடல் ரீதியாக பலகீனமான அமைப்புகள், உடல்ல ஏதாவது ஒரு ஆபரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, லக்ன பாவத்திற்கு 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள்ல செவ்வாய் இருந்து திசை நடந்தா அது நல்ல ஒரு சிறப்பான திசைன்னு சொல்லலாம். செவ்வாய் நட்பு கிரக சேர்க்கை பெற்று திசை நடந்தாலும் நல்ல ஒரு வளமான பலன்களை தரும். நட்பு கிரகன் பார்க்கின்ற போது சூரியன், சந்திரன், குரு போன்ற கிரக சேர்க்கை பெற்று திசை நடந்தாலும் ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் கூட ஒரு சில சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனா 8ல செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. 8ஆம் வீட்டுல செவ்வாய் அமைகின்ற பொழுது செவ்வாய் சனி அல்லது ராகு சேர்க்கை பெற்று திசை நடந்தாலோ அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்கக்கூடிய அமைப்புகள், விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், வெட்டுக்காயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். பொதுவா செவ்வாய் ராகு அல்லது சனி சேர்க்கை பெற்று லக்னத்துக்கு 8லயோ லக்னத்துக்கு 6லயோ இருக்கிறது. அடுத்து 6ஆம் அதிபதியோட செவ்வாய் இருந்து கூட சனி அல்லது ராகு தொடர்பு அல்லது பார்வை பெறுவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் சனி அல்லது ராகு தொடர்போட உங்களுக்கு காலபுருஷப்படி 6வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலோ, காலபுருஷப்படி 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலோ இருக்கிறது கூட அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கின்ற போது விபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். செவ்வாய் திசை என்பது 7 வருடங்கள் நடக்குங்க. இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குது. செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து திசை நடந்தா நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். செவ்வாய் நல்ல சாதகமற்ற இடத்துல இருந்துட்டா அந்த திசை நடந்தா ரொம்ப சோதனையா இருக்கும். செவ்வாய் ஒரு சுபகிரக சேர்க்கை, குரு போன்ற சுபகிரக சேர்க்கை, குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருக்கிறது, சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறது, புதன் சேர்க்கை பெற்றிருக்கலாம் கூட ஒரு சில நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு வளர்ச்சிகளாக கூட ஜாதகருக்கு ஏற்படுத்தும். ஆனா சனி, ராகு அல்லது கேது சேர்க்கை பெறுவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் சனி அல்லது கேது சேர்க்கை பெறுவது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில சனி திசையோ செவ்வாய் திசை நடந்தா, கல்யாணம் ஆன பெண்ணுக்கு செவ்வாய் திசை வந்தா கல்யாண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், ஒற்றுமை குறைவுகள், உடல் ரீதியாக பாதிப்புகள்லாம் கூட உண்டாகும். செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு ஜாதகத்துக்கு குழந்தை பருவத்துல செவ்வாய் திசை நடந்தா எதிலும் துடிப்போடு இருக்கிறது, எல்லாம் சிறப்பா இருக்கிறது, தைரியத்தோடு இருக்கிறது, தாய் தந்தையருக்கு நல்ல வளர்ச்சிகள்லாம் கூட கொடுக்கும். அதுவே குழந்தை பருவத்தில் 10-15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல செவ்வாய் சனி அல்லது ராகு கேது சேர்க்கை பெற்று திசை நடந்தா அவங்களுக்கு ஏதாவது உடல்ல ஏதாவது அடிபடுறது, விபத்துகளை சந்திக்கிறது, உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் சந்திக்கிறது, உடன் பிறந்தவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாக்கும். ஒரு 10 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல, 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல செவ்வாய் நல்ல சாதகமா இருந்து செவ்வாய் திசை நடந்தா எதிலும் துணிவோடு செயல்படுறது, ஒரு நல்ல திறமையோடு செயல்படுறது, அடுத்து பார்த்தீங்கன்றால் நல்ல படிக்கிறது, படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறது, தைரியத்தோடு செயல்படுறது, விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுறது, அது மட்டும் இல்லாம தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது தான் உண்டாகும். அதுவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாவகிரக சேர்க்கை பெற்று ராகு சனி போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்று கொஞ்சம் பலகீனமா இருந்துட்டா அந்த நேரத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், படிப்பில் இடையூறுகள், ஏதாவது விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட உண்டாகும். 25 வயசுல இருந்து 40 வயசு இருக்கக்கூடிய காலங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம்.
ஒரு ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல வந்து செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து நல்ல பலமா இருந்து செவ்வாய் திசை நடந்தா நல்ல நிர்வாக திறமையுடன் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான பதவியை வகிக்கக்கூடிய அமைப்புகளும், ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். அது மட்டும் இல்லாம பூமியில இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். லேண்ட்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து, அதுவும் 10ல செவ்வாய் இருந்தா பதவி யோகம் அந்தஸ்து யோகம் சொல்லலாம். செவ்வாய் 10ல இருக்கவங்களுக்கு நிர்வாக திறமை நிர்வாக பதவியில் வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து சனி அல்லது ராகு கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது, செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது போன்ற அமைப்பு அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து, செவ்வாவுக்கு முன்னாடி சனி இருந்து ஜாதகமா இருந்தா, பெண்கள் ஜாதகமா இருந்தா 25லிருந்து 40 வயசுக்குள்ள காலங்களில் செவ்வாய் தசை நடக்கக்கூடாது. அப்படி செவ்வாய் தசை நடந்தா அவங்களுக்கு வந்து மேரிட் லைஃப் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. கல்யாண லைஃப்ல ஒரு ஒற்றுமை குறைவு, கல்யாண லைஃப்ல பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியிடையே ஒரு நிம்மதி குறைவுலாம் உண்டாகும். எந்த ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கோ, செவ்வாயோட சனி சேர்ந்திருக்கோ அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் சனி அல்லது ராகு கேது நட்சத்திரத்துல போய் அமையப்பட்டு செவ்வாய் தசை நடந்தால் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ரத்த ஓட்டத்துல பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்றது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையினை உண்டாக்கும். ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் திசை நடந்தால், செவ்வாய் நல்ல பலமா இருந்து செவ்வாய் திசை நடந்தா கௌரவ பதவிகளை வைக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல அந்தஸ்துகள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல நிலையினை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். அவங்க பூமியில எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த பூமி வந்து நல்ல விலை ஏறி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆக்கி நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். அதுவே செவ்வாய் வந்து ஒரு பலகீனமா இருந்து, செவ்வாய் பாவகிரக சேர்க்கை பெற்று பலகீனமா இருந்து செவ்வாய் திசை நடந்தா அவங்களுக்கு வந்து விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளோ, ஒரு ஆப்ரேஷனை சந்திக்கக்கூடிய அமைப்புகளோ உண்டாகும். பொதுவாகவே செவ்வாய் என்றாலே கத்தி என்று சொல்லுவோம். செவ்வாய் பலகீனமா இருந்து செவ்வாய் திசை நடந்தா அவங்க உடம்புல ஏதாவது கத்திப்பட்டு ஏதாவது சின்னதா ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் அது 6 அல்லது 8க்கு அதிபதியோட சேர்க்கை பெற்றிருந்து செவ்வாயோடைய திசை நடந்தாலும், செவ்வாயோட புத்தி நடந்தாலும் அந்த நேரத்துல விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளோ, அந்த நேரத்துல வந்து உடல் ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையோ உண்டாகும். செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க எம்பெருமான் முருகனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. பொதுவா செவ்வாய் தசை நடக்கின்ற பொழுது கோபம் ரொம்ப அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை குறைச்சிக்கிட்டு செயல்பட்டால் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.